வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் முதல் பருவத்துக்கான வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே இந்த முதல் பாடத்துக்கான கதை, உரைநடை, துணைப்பாடம், அப்புறம் இலக்கணத்துக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து முதல் லெசன் 1ல் இருக்கிற குட்பாக்க ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களா, மொழியை ஆழ்வும் மொழியோடு விளையாடு, அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 16வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 16ஆம் பக்கம் வந்து கீழ்காணும் தொடர்களுக்கு பொருத்தமான வினாக்கள் அமைக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு மேரி ஆடினாள். மேரி ஆடினாளுக்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு வந்து ஆன்சர் இருக்கும், நம்ம கொஸ்டின் கேட்குற மாதிரி எழுதணும். மேரி ஆடினாள், மேரி என்ன செய்தாள், அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் எழுதணும். ரெண்டாவது நமக்கு பாட்டி தும்மினார் எழுதி கொடுத்துருக்காங்களா. பாட்டி தும்மினார் எழுதிட்டு பாட்டி என்ன செய்தார்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஈ பறந்தது, ஈ பறந்தது போட்டு அதுக்கு என்ன எழுதணும்னா ஈ என்ன செய்தது. அடுத்து மூன்றாவது புலி உரிமையது, புலி என்ன செய்தது. ஆன்சர் இருக்கும், நம்ம கொஸ்டின் நம்ம எழுதணும். அதான் குழந்தை சிரித்தது, குழந்தை என்ன செய்தது. அடுத்து பூனை தூங்கியது, அதற்கான கொஸ்டின் பூனை என்ன செய்தது. இது வந்து நமக்கு டிக்டேஷன் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மொழியோடு விளையாடு 17ஆவது பக்கத்தில் என்ன சத்தம் என்ற துணைப்பட கதையில் இடம்பெற்றுள்ள மரபு சொற்கள் எடுத்து எழுதுக. சிங்கம் முழங்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம மித்த மரபு சொற்கள் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. என்ன எழுதலாம்னா குரங்கு அலப்பும், யானை பிளிரும், குயில் கூவும், காகம் கரையும். 4 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொல்லிலிருந்து புதிய சொற்கள் உருவாக்குக. அவங்க காஞ்சிபுரம் கொடுத்து அதுலேருந்து புதிய சொற்கள் உருவாக்கியிருக்காங்களா. அதே மாதிரி நம்மளையும் புதிய சொற்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், புது கவிதை. புது கவிதையிலேருந்து நம்ம என்னென்ன சொற்கள் உருவாக்கலாம்னா புது, கவி, தை, விதை, கவிதை, புதை, கதை. அடுத்து நெல்லிக்கனி. இந்த சொல்லிலிருந்து நம்ம என்ன சொற்கள் உருவாக்கலாம்னா நெல், நெல்லி, கனி, கல் அப்படிங்கிற சொற்கள் நம்ம உருவாக்கலாம். அடுத்து கட்குவியல். இதுலேருந்து நம்ம என்னென்ன சொற்கள்லாம் உருவாக்கலாம்னா கல், குவி, கயல், குவியல், வில். நெக்ஸ்ட்டு சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. நமக்கு பாக்ஸில் நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு நம்ம ஒரு தொடர் உருவாக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அகிலா பாடம் படித்தாள், நான் பள்ளிக்கு சென்றேன். அடுத்து மூன்றாவது வளவன் வீட்டுக்கு சென்றான். 4வது நான் பாடம் படித்தேன். 5வது அகிலா பள்ளிக்கு சென்றார். இந்த 5 பாயிண்டே எழுதிக்கோங்க. நீங்கள் இதுலேருந்து வேறு பாயிண்ட் எழுதினாலும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு 18வது பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு செயல் திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன செயல் திட்டம்னா நம்ம நூலகத்துக்கு போய் அங்கே பாரதிதாசன் படைப்புகளை எடுத்து அது சம்மந்தமாக சில குறிப்புகள் எழுத சொல்லியிருக்காங்க. முதல் பாரதிதாசனோட புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல புத்தகம் குடும்ப விளக்குங்கிற புத்தகம். அது வந்து ஒரு நாடகம் மாதிரி. இதில் வந்து எதை பற்றி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா குடும்பத்துக்கான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து இருண்ட வீடு. இருண்ட வீடுங்கிறது ஒரு கவிதை. இது வந்து கல்வி வந்து படிக்கலாட்டி நமக்கு என்ன நடக்கும் அந்த மாதிரி ஒரு நூல். அடுத்து 3வது குறிஞ்சி திரட்டு. இது வந்து ஒரு காவியம். இது வந்து குறிஞ்சி நில மக்களோட வாழ்க்கையை வந்து கூறுற மாதிரி இருக்குது இந்த நூல். அவ்வளோதான். அடுத்து வந்து நமக்கு வந்து கட்டுரை கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் 20வது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்தி கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் முதல் 1 வேர்ட், பத்தியில் இடம்பெற்றுள்ள சிற்றூரின் பெயர். ஆன்சர் வந்து வயலூர். அடுத்து 2வது, சாலையில் தண்ணீர் தேங்கி இருக்க காரணம். ஆன்சர் என்னதுன்னா மழை பெய்ததால். அடுத்து 3வது, மேகக்கூட்டங்கள் எவை போன்று இருந்தன. ஆன்சர் வந்து பஞ்சி பொதிகள். அடுத்து 4வது, பச்சை பசேல் என்று இருந்தவை எவை. இதற்கான ஆன்சர் வயல்வெளிகள். அடுத்து 5வது, காற்று எவ்வாறு வீசியது. இதற்கான ஆன்சர் சிலு சிலுவென்று. அடுத்து மேற்கண்ட பத்திக்கு பொருத்தமான தலைப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து எழில்மிகு வயலூர். எழில்மிகு வயலூர். இப்போ நம்ம முதல் இயல் 1ல் இருக்க நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கான நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இல்லாட்டி நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒவ்வொரு லிங்கையும் கொடுக்கேன். பார்த்து நீங்கள் ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.